ரொம்ப முக்கியமா என்னோட ஆசை வந்து ரொம்ப தூண்டினது வந்து 36 வயது நிலை ஜோதிகாவோட இது. எல்லாருக்குமே தெரியும் அது. அதில் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஆசை ஆர்வம் வந்துச்சு. ஒரு 10 தொட்டி வச்சுருந்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் அப்புறம் நம்மளோட இந்த இப்படிலாம் வரத்துக்கு வந்து ஃபிஷ் அமினோ நம்ம போட்டால் நல்லா வந்துடும். ஸோ அது ஒரு 3-4 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். இன்னும் நான் அது செய்யணும். தென் இது வந்துட்டு சப்போட்டா, இதுவும் செம்ம டேஸ்ட். அது என்னமோ நம்ம யூடியூப்ல கேட்போம் செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நமக்கு தோணும் நிஜமாலே வா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் ரியலாங்க நல்லா வெரைட்டி நம்ம வாங்கி வச்சோம்னா அது நம்ம கையால செய்யும் போது கண்டிப்பா அது டேஸ்டா தான் இருக்கும். ரொம்ப வாழை மரம் எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா, வருஷத்துக்கு ஒரு கொலை தான் தள்ளணும், அது தேவையா அப்படிங்கிற ஒரு யோசனை உண்டு எனக்கே வரும். பட் ஆனா எனக்கு என்னன்னா இலை வச்சுப்போம், இலை வேணும் அப்படிங்கிறதுக்காக, இலைக்காக தான் மெயினா நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். வணக்கம் பசுமை விவசாயம் நேயர்களே, என் பேர் சாந்தி. நான் சைதாப்பேட்ல இருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி இது மேலே ரொம்ப ஆசை. பிஃபோர் மேரேஜ் ரோஸ், சாமந்தி அப்படின்னு வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனிட்டு கொஞ்சம் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு என்னோட ஆசையை செய்யணும்னு தூண்டுதல் வரும்போது திரும்ப அந்த ரோஸ் செடி அது மாதிரி ஒரு 5-6 தொட்டி வச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. மோஸ்ட்லி என்னன்னா நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற இதுலேருந்து தப்பி வர்றது, தென் முத்துனது அது மாதிரி வச்சு ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே முன்னெல்லாம் யூடியூப் நமக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, எங்கள் விதைகள் கிடைக்கிறது இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. அதனால நான் எதுவும் பெருசாக அப்போ செய்யலை. இந்த புரிதலும் இது தேடுதல் வந்தோடனே, நம்மக்கிட்ட கையில் ஒரு யூடியூப்னு வந்தோடனே எல்லாரும் பார்க்குறேன், அதெல்லாம் செய்யும்போது எனக்குள்ள இன்னொரு ஆசை. இதில் ரொம்ப முக்கியமாக என்னோட ஆசை வந்து ரொம்ப தூண்டினது வந்து 36 வயது நிலை ஜோதிகாவோட இது. எல்லாருக்குமே தெரியும் அது. அதில் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஆசை ஆர்வம் வந்துச்சு. ஒரு 10 தொட்டி வச்சுருந்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் அப்புறம் நம்மளோட லோகமேரி சிஸ்டர் அவங்களோட இதில் பாபு ஆர்கானிக், அவங்க அது வந்து பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, எல்லாரோட யூடியூபர் இதுவும் பார்ப்பேன். பாபு ஆர்கானிக் எப்படின்னா, பேசிக்காக வீட்டில் இருக்கிறத வச்சு, வேஸ்ட் ஆகிறத வச்சு, அவங்க அப்படி வச்சு அவ்வளோ அழகாக நல்லா ஈல்டு எடுப்பாங்க. அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு ஆசை வர ஆரம்பிச்சுது. அப்போ ஜாயின் பண்ணது தான் லோகமேரி சிஸ்டர் மூலமாக சென்னை மாடி தோட்டம் குரூப்பில் ஜாயின் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு விதைகள் கொஞ்சம் நல்லாவே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது, ரேர் வெரைட்டி. அண்ட் தென் தோட்டம் சிவா அவங்களோடது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன், அவங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிட்ட இருந்தும் நான் வாங்கியிருக்கேன் விதைகள்லாம். இப்படி ஒவ்வொருத்தட்டியாக நமக்கு விதைகள் ஒவ்வொருத்தர் மூலமாக கிடைச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தென் எனக்கு என்னென்ன செய்யும் போது ஒரு புரிதல், என்னோட தவறு என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக செய்யாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற செடியை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல இதை பற்றி சொல்கிறேன். என்ன, ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எப்பவுமே ஃப்ரிட்ஜு உள்ள எல்லாம் செடி வச்சுருப்பாங்க. என்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கவுத்தி வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உரக்குழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர்ல எல்லாம் உரக்குழி தோண்டி போட்டு வைப்பாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு உரம் எடுக்கிறதுக்கெல்லாம். இங்க நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியல, சின்ன சின்ன டப் அது மாதிரி நம்ம செய்வோம். இதை வந்து நான் உரக்குழி மாதிரி யூஸ் பண்றேன். இதை வந்து பாருங்க, இதை நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுல வந்து மண்ணு, இந்த மக்கின காய்கறி, இந்த நமக்கு வேண்டாத லீஃப் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு சேகரிச்சுட்டு இருக்கேன் இதுல. பட் ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம பழமுதிர் சோலை எல்லாம் காய்கறி கடைலாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 மூட்டை வேஸ்ட் காய்கறி, இந்த வெங்காயத்தாள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு மண்ணையும் அதெல்லாம் கலந்துட்டு ஃபுல்லாவே நீங்க டம்ப் பண்ணிடலாம். ஃபுல்லா டம்ப் பண்ணி மூடி வச்சுட்டீங்கன்னா, தென் புளிச்ச மோறு, கொஞ்சம் வெள்ளை கரைசல் அதை கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா, அது தென் அதுல வந்து பழைய மண்ணு கொஞ்சம் போட்டுருணும். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு மண்புழு எல்லாம் இருக்கும், தென் அதுல நுண்ணுயிர் சத்தெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மண்ணு, தென் கொக்கோ பீட்டு அதையும் சேர்த்து போட்டு ஃபுல்லா டைட்டா போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஓரளவு மக்கி இருக்கும். அப்புறம் நம்ம வந்து கேப்பும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கிளறி விட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல உரமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் இங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், காத்து போகணுங்கிறதுக்காக இங்க எல்லாமே ஹோல்ஸ் போட்டு தான் வச்சிருக்கேன்.
இந்த பக்கம் அந்த பக்கம் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நான். இதுல அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பா இதை பத்தி நீங்க யூஸ் பண்ணுங்க யோசிச்சு. தென் இது வந்து செரி, பார்படாஸ் செரி. இது வாங்கி எனக்கு ஒரு 2 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அவ்வளவா காய் கிடையாது, ஏன்னா சின்னது. பூக்கள் எல்லாமே நிறைய வரும், ஆனா உதிர்ந்துரும். இப்பதான் எனக்கு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒண்ணு இருக்கு. இப்ப டெய்லி ஒரு ஒண்ணு எடுக்கிறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா சின்னதா அது இருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு 5-6 பழம் அப்படின்னு வருது. சீசன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஒண்ணு, இதோ இங்க இருக்கு. நமக்கு ஆனா காயா இருக்கும் போது தெரியாது வேற. இப்பதான் பழம் வரும்போதுதான் கலரே தெரியும். எனக்கே இவ்வளவு நேரம் இருந்ததே தெரியல. இப்ப வீடியோ எடுக்கும் போதுதான் நானே பார்த்தேன். இது கருவேப்பிலை. இப்ப அந்த பனிக்கு கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கருவேப்பிலை செடி. தென் இது வந்துட்டு மருதாணி. ஆக்சுவலா நான் மருதாணி வைக்கிற ஐடியாவே இல்லை. என்னோட ஹேர் கொஞ்சம் ஒயிட் ஆனோன்னா மருதாணி பவுடர் நான் நாட்டு மருந்து கடையில வாங்கி போட்டேன்னா என் கையில கூட செவக்கலைங்க அது. அப்பதான் எனக்கு வந்துட்டு சரி, பவுடரா வாங்குறதுல வந்து நாட்டு மருந்து கடையில கூட கலப்படம் இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால நம்ம மருதாணி நம்மளே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு மருதாணி வாங்கி வச்சேன். ஸோ அதுதான் அது. பக்கத்துல இருக்குது லெமன். இது வந்து ஹைபிரிட் லெமன் தான் சொல்றாங்க. நிறைய கொத்து கொத்தா நல்லாவே காய்ப்பு வரும். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹைபிரிடா இருந்தாலும் நம்ம வளர்க்கறது வந்துட்டு எந்த ஒரு பூச்சி மருந்தோ எதுவும் போடாம வளர்க்குறோம். ஸோ அதனால நான் இதை வச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் நாட்டு ஒட்டுக்கண்டு லெமனும் வாங்கணும்னு ஆசை. பாக்குறேன், நான் அதுவும் ட்ரை பண்றேன். பக்கத்துல இருக்குது அத்தி பாத்தீங்கன்னா இலை இப்பதான் ஆரம்பிக்குது. 2-3 காய் மட்டும் வச்சிருக்கு. அத்தி இப்பதான் வருது, இலை காய் வருது. ஆனா சூப்பரா இருக்கும் அத்தி. நீங்க கடையில வாங்கினா கூட இந்த அளவு டேஸ்டே இருக்காது, சப்புன்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வீட்டுல வந்து ஒரு அத்தி மரம் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட், செம்ம இனிப்பா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது திராட்சை. இது வந்துட்டு மகேந்திரன் கிரேப்ஸ்ன்ட்டு ஒருத்தவங்கிட்ட வாங்கினேன் நான். யூடியூப்ல அவங்களோடது கூட இருக்கும், சேனல் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கொடுக்குற இது வந்து ஏர்த்தி அவ்வளோ நல்லா வருது. பூக்கள் காய் எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் ஆனா அவங்க சொன்னாங்க ஒரு 1 yearக்கு நீங்க வந்து விடாதுங்கம்மா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ திருப்பி துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. இனிமேல் வர சீசன்ல நான் காய் விட்டுருவேன், நான் வந்துடும். அது ரொம்ப நல்லா இருக்கு. கிரேப்ஸ்ல ஒண்ணு சொல்லணும். முன்னாடி வந்துட்டு நான் கிரேப் இங்க சென்னையில வாங்கியிருந்தேன். அது வந்து காய் வந்துச்சு. எப்படின்னா கொத்து சின்னதா தான் இருக்கும், சின்ன கொத்து. ஆனா பழம்லாம் வரும். ஆனா அது சின்னதாவே இருக்கு. எனக்கு ஃபுல்லா சாட்டிஸ்பாக்சனா இல்லை. இவ்வளவு பெருசா நம்ம பார்த்து இது பண்ணிருக்கோம். ஸோ அப்பந்தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன், எனக்கு வரது வந்து சின்னதா வருதுங்க சார் அப்படின்னு. அவங்ககிட்ட வாட்ஸ்அப்ல கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இங்க இருக்கிறதெல்லாம் நார்த் சைட்ல இருந்து வருதுமா, நார்த் சைட்ல இருக்கிறது வந்து சின்னதா தான் வரும், பெருசா வரவே வராதுன்ட்டாங்க. அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால அதை பிடுங்கிட்டேன் நான். இவர்கிட்ட சொல்லி வாங்கினேன். இவர்கிட்ட வந்து எனக்கு வந்த பூக்கள் வந்து அவ்வளோ அழகா வந்துச்சு. பட் ஆனா அவரு விடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால நான் அதை விட்டுட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வருது, சீசன் பண்ணணும். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் இருக்கும். தென் பச்சை மிளகாவும் இருக்கு. இலை வந்து சுருங்கிருச்சு. ஃபிஷ் அமினோ ஸ்ப்ரே பண்ணணும். இந்த சுருக்கம் இந்த இப்படிலாம் வரத்துக்கு வந்து ஃபிஷ் அமினோ நம்ம போட்டா நல்லா வந்துடும். ஸோ அது ஒரு 3-4 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். இன்னும் நான் அது செய்யணும். இது மணத்தக்காளி கீரை. இங்கெல்லாம் கொஞ்சம் காய் இருக்கு. இது வந்து சக்கரவர்த்தி கீரை. இதை நான் ஸ்ட்ரைட்டா விட்டுட்ட, கட் பண்ணணும். இந்த கீரையும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு இதோட இலைய ரொம்ப அழகா இருக்கும், ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்ல இருக்கும். இதுல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாமும் ஆயிடுச்சு. இது நிறைய கட் பண்ணி நான் கீரைக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி வச்சாலே தழுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் இது 2-3 கட்டிங் போடணும். எங்க இதுல வேற குரூப்ல 24th மீட்டப் இருக்கு இந்த அண்ணா நகர் டவர்ல. கொஞ்சம் முடிஞ்சா இதுல 2-3 கட்டிங்ஸ் எடுத்துட்டு போலான் இருக்கேன். அதுக்காக இது இருக்கு. நீங்க அப்படியே பூக்கள் இல்லாம, பூக்கள் பிடிக்காம யாராலையும் இருக்க முடியாது. ஸோ ரோஸ், இது மஞ்ச சாமந்தி, அப்புறம் இங்க எல்லோ கனகாமரம் அதெல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சீதா. இது என்ன சீத்தானா முள் சீதா. இதுவுமே எனக்கு வந்துட்டு அந்த மீட்டிங்ல தான் ஒருத்தட்ட வந்து கிடைச்சது.
ரொம்ப ரேர் வெரைட்டி. இது வந்து நம்மகிட்ட கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதை ஒரு பொக்கிஷனமா நான் வளர்க்கணும்னு பாக்குறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் முல்சீத்தால வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியும். ஸோ அதனால இதை வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட். ரேர் வெரைட்டி கிடைக்காதது, தென் சந்தையில கிடைக்காததெல்லாம் நம்ம வாங்கிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த முல்சீத்தாவே நான் 2 வச்சிருக்கேன். ஏன்னா பயமா இருக்கு, நம்ம ஒண்ணு வச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 வாங்கி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்ல வச்சேன். ஒண்ணு வந்து பெரிய ட்ரம்ல வச்சிருக்கேன், ஒண்ணு சின்னதுல வச்சிருக்கேன். மாத்திருவேன், கொஞ்சம் பெருசானோன்னா மாத்திருவேன். மரங்கள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது ஆரம்பத்துல நம்ம பெருசு வைக்கிறது ரொம்ப நல்லதுதான். இல்ல பெருசு கிடைக்கலன்னா சின்னதுல வச்சுக்கலாம். பட் ஆனா ஒரு சைஸ் வந்தோடனே நம்ம மாத்திக்கிறது நமக்கு நல்லது. ஆனா இது காய் பிடிக்க எப்படியோ ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பொறுமை நம்மளுக்கு அவசியமா இருக்கு. பொறுமையா இருந்து நம்ம இதுல காய் பார்க்கணும்னு இருக்கேன். இது ஒரு தக்காளி. இந்த தக்காளி பாத்தீங்கன்னா சும்மா தன்னால வந்தது. நம்ம காய்கறி கழிவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிற இதுல எனக்கு வந்தது, எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப செழிப்பா வருது, தன்னால வருது, ரொம்ப நல்லா செழிப்பா வரும். தென் இது பொன்னாங்கண்ணி கீரை. இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை. இதுல 2 டைப் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும். எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வீட்டுக்கு மேலேயே இருக்கு, இது வீட்டுக்கு தேவைக்கு மேலேயே இருக்கு. தென் இது வந்துட்டு தண்டு கீரை. அது விதைய விட்டுருக்கேன் நான், அதனால இது நான் எடுக்கல, விதைக்கு விட்டுட்டேன். இது வந்து இங்க நம்மளோட இப்போ கடையில கிடைக்கிற பொன்னாங்கண்ணி, அதையுமே நம்ம வந்துட்டு உடைச்சி வச்சுட்டா போதும், அது வாட்டுக்கு நல்லா நமக்கு கொடுத்துரும் கீரை அது. தென் இது பாத்தீங்கன்னா ஏர் பொட்டேட்டோ, நம்ம கொடியில வர உருளைக்கிழங்கு, அது வச்சிருக்கேன். இதெல்லாம் குப்பையா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா, காய்கறி எல்லாம் நான் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு தென் மீதி அந்த சக்கை மாதிரி வர்றதை அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அதை நான் இன்னும் கிளறி கொஞ்சம் மேல மண்ணு போட்டு விட்டுறணும். அதை நான் இன்னும் செய்யல, அதை செய்யணும். செஞ்சு அது காய்கறி கழிவு நம்ம போடுறது கூட என்னன்னா, மழை நேரத்துல இந்த மாதிரி குளிர்ந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் பக்கத்துல தோண்டி போட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட் இருக்கு, அது லேசா தான் இருக்கும். ஆனா வெயில் நேரத்துல போட்டீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். ஸோ வெயில் நேரத்துல போட வேண்டாம், குளிர்ந்த நேரத்துல நம்ம வந்து அந்த காய்கறி இதை போடலாம். எனக்கு இதுவுமே ஒரு ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, பானு கார்டன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, அவங்க மூலமா தான் அது தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் இதை பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ஒண்ணு கிடைக்கும். அப்படிதான் அவங்க வந்து அந்த காய்கறி இதை வந்துட்டு தனியா நீங்க உரம் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம், நீங்க அதுலயே ஓரமா இது பண்ணி உள்ள புதைச்சி வச்சிருங்க, நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து நான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த இது நல்லாவே இருக்கு. இந்த ஏர் பொட்டேட்டோவும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா அந்த சைடு இங்க இருந்து போயிட்டு அங்க போயிருச்சு, பொட்டேட்டோ எல்லாம் அங்க இருக்கு. ஆமா, அது பொட்டேட்டோ அது இன்னும் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த டைம்ல என்னன்னா ஃபீடிங் ரொம்ப முக்கியம், உரம் போடுறதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம காய்கறி கழிவு உரம்னு கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும். தென் அது மட்டுமே பத்தாது, கண்டிப்பா மண்புழு உரம் நமக்கு தேவை, மாட்டுச்சாணம் உரம் தேவை. காசு கொடுத்து வாங்கணுமே நம்ம நினைக்கணும், அது வந்து கொஞ்சம் சின்ன செலவா தான் இருக்கும். நம்ம காய்கறி கழிவு உரம் நம்ம வச்சுக்கிட்டு தென் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற வேஸ்ட் மாவு புளிச்சிரும், கண்டிப்பா தயிர் புளிச்சிரும், சில நேரம் ஏதாவது பால் கெட்டுரும். தென் காய்கறி கழுவுறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி இதெல்லாம் நம்ம பக்கெட்ல யூஸ் பண்ணா அதுவும் ஒரு உரமாயிடும். சரி, நம்ம வச்சிருக்க காய்கறி கழிவு வந்துடும். இந்த மாட்டுச்சாணம் உரம் இது வந்துட்டு நம்மளுக்கு வெளியே தான் கண்டிப்பா வாங்கி ஆகணும் அது. பட் ஆனா என்னன்னா அடிக்கடி இல்லாம ஏதோ ஒரு நேரம் நம்ம அதை வாங்கிட்டு மாசத்துக்கு ஒரு தடவையாச்சு போடலாம். ஸோ அப்ப அந்த செலவு வந்து ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கோவக்காய் கட்டிங்க, அது இப்பதான் பாத்தீங்கன்னா துளிர் வந்துட்டு இருக்கு, இப்பதான் வருது. அங்கங்க ஒரு சீசன் காய்ச்சிட்டு அப்படியே கட் பண்ணியாச்சு, இப்பதான் வர ஆரம்பிக்குது கோவக்காய். இதுவுமே எனக்கு கோவக்காய் கட்டிங்களாமே இந்த குரூப்ல இருந்து கிடைச்சதுதான். அடுத்து இது பாத்தீங்கன்னா அவரைக்காய் இப்போ 2 நாள் முன்னாடிதான் ஒரு 1/4 கிலோ போல எடுத்தேன் நான். இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அது அங்கெல்லாம் காய்ச்சிருக்கு. இப்போ இனிமேல் தான் அது கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிக்கும். தென் இது கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய். இது வந்து பச்சை குண்டு கத்திரி, இது வந்துட்டு நான் விதைக்கு விட்டுருக்கேன், அதனாலதான் எடுக்கல. கத்திரிக்காய் கூட பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ போல எடுத்திருப்பேன். கத்திரிக்காய் ரொம்ப நல்லா வரும். இது வந்து கொத்து கொத்தா காய்க்கும், ஒரு லாவெண்டர் கலர் கத்திரிக்காய். நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குங்க. ஆனா குரூப்ல போடுவாங்க, ஏகப்பட்டது இருக்கு. நம்மளால முடிஞ்சது அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு 2-3 டிஃப்ரெண்டா நம்மளுக்கு இதுல மார்க்கெட்ல கிடைக்காத காய்கறி கத்திரிக்காய்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அப்புறம் இது பார்த்துட்டீங்கன்னா, இது வந்துட்டு நான் போடல, தன்னால வந்துருச்சு. அதனால நான் இதை புடுங்கல. ஆக்சுவலா இந்த சைஸ்ல வைக்க கூடாது கொடி. இது கொடி வந்து நம்ம பெருசுல வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த லாவெண்டர் கலர் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் விதைக்குன்னு தான் விட்டுருக்கேன். நான் விட்டுட்டு பெருசுல மாத்தணும்னு வச்சிருக்கேன். தென் தக்காளி. இது பாத்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் செரி டொமேட்டோம்பாங்க. இது வந்துட்டு நான் மோஸ்ட்லி வீட்டு சமையலுக்கு கூட யூஸ் பண்ண மாட்டேன். மேல தண்ணி ஊத்த வரும்போது இங்க பாத்தீங்களா பழுத்து இருக்கு, அதெல்லாம் எடுத்து அப்படியே டக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டுருவேன். நானே எங்க கீழே போகாது, மேலேயே நான் சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி எப்பயாச்சும் எடுத்துட்டு போவேன் என் பசங்களுக்கு. அதிகமா தக்காளி விரும்ப மாட்டாங்க, அதனால நானே சாப்பிட்றது. இது வந்து நாட்டு ரோஜா. நாட்டு ரோஜாலாம் கண்டிப்பா வைக்கணுங்க. நமக்கு வந்து ஃபேஸ்ல போடுறதுக்கும் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். தென் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நாட்டு ரோஜா இது வந்து டீயா போட்டு குடிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கூட இப்ப நாட்டு ரோஜாவும் நம்மளுக்கு வெளியே கிடைக்குது. அதெல்லாமே என்ன பண்றாங்கன்னா சென்டட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அதுல ஸ்மெல் வரத்துக்காக ஸ்ப்ரே பண்றதா சொல்றாங்க. அதுவுமே கண்டிப்பா ரோஸ் எல்லாம் ஆர்கானிக்கா வளர்க்கவே மாட்டாங்க, அதுல ஏகப்பட்ட மருந்தெல்லாம் போட்டுதான் வளர்க்குறாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளே வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதெல்லாமே அந்த மாதிரி தக்காளி. இது பாத்தீங்கன்னா லெமன். இதுதான் எனக்கு சீட்ல இருந்து வந்தது. இது ஒரு 2 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு, வச்சு பாதுகாத்துட்டே இருக்கேன். கண்டிப்பா இது காய் கொடுத்துரும்னு சொல்லிட்டு முதல்ல சின்னதுல இருந்து இப்ப பெருசுக்கு மாத்தி வச்சிருக்கேன். இன்னும் கண்டிப்பா இந்த வருஷத்துல எனக்கு பூ வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீட்ல இருந்து வந்த இது ஒண்ணு. இது வெண்டைக்காய். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் விதைக்கு விட்டது. இதுல வந்து ஒரு மாதிரி பிங்க், ரெட்டும் கிரீனும் கலந்த மாதிரி இருக்கிற வெண்டைக்காய். இது வந்துட்டு ஃபுல்லா ரெட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட் வெண்டைக்காய். இதெல்லாம் வெண்டைக்காய் வச்சா கண்டிப்பா ஒரு 7-8 தொட்டியாச்சும் வைக்கணும், அப்பதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். டெய்லி எடுத்துடலாம். இது பாத்தீங்கன்னா விதைக்கு விட்டுட்டேன், ரெட். இது விதைக்கு விட்டுருக்கேன், இதை கட் பண்ணணும் நானு. இது நாட்டு ரோஜா. இது பச்சை மிளகா. இங்க ஒரு பச்சை மிளகா இருக்கு பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்து எங்க ஊர்ல கிடைக்கும், திருநெல்வேலி நானு, அதனால இது அங்க கிடைக்கிறது எனக்கு. அதனால அது ஒரு ஆசை, திருநெல்வேலி இதுன்ட்டு. அதனால இது வாங்கி வச்சேன், விதை எடுத்துட்டு வந்து வச்சேன். இதுலயும் பூக்கள் தான், சாமந்தி. இது பாரிஜாதம். இது சப்ஜா சீடு வர துளசி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது தென் அங்க வந்து ரம்பை இலை. அது அங்க ஒரு மல்லி செடியும் இருக்கு. அந்த ஒரு கீரை, அது தவசி கீரை. அது இப்பதான் துளிர் வருது. நான் வச்ச இடம் தான் சரியில்லை எனக்கு அது. ஸோ அதை மாத்தணும்னு இருக்கேன். அந்த சின்ன டப்ல வச்சுட்டேன் பார்த்தீங்களா, அது எனக்கு சரியா படலை. அதை நான் மாத்தணும். மாத்தினானா இன்னும் வந்துடும், துளிர் வருது. ஆனா இது வந்துட்டு தெரியும் எல்லாருக்கும், மரவள்ளி கிழங்கு. ஆசைக்கு வச்சிருக்கேன் இது தொட்டியில. ஆனா ஒரு தடவை எடுத்தேன், நல்லா பெருசாவே வந்தது. ஆனா எனக்கு ஒரு மனசுல என்னன்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது வைக்கணுமா அப்படின்னு ஒரு தோணுது. ஆனா இது ஒரு 5-6 தொட்டியோ ஒரு 7-8 தொட்டியோ வச்சேன்னா ரொட்டீனா நம்ம எடுத்து சாப்பிடலாம். பட் அதுக்குன்ட்டு வைக்கணுமே, வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு இது. எல்லாருக்கும் முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். ஒரு 5-6 தொட்டி நான் என்னால இதுக்குன்னு வைக்க முடியும், ஸ்பெண்ட் பண்ண முடியும். இடம் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த அளவு பெருசா இடம் கிடையாது, அதனால இதுக்குன்ட்டு நிறைய வைக்க முடியல. வைக்க முடியும்னா அழகா வைக்கலாம், நல்லாவே இருக்கு. தென் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம சாப்பிட்றது வந்து, அந்த ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி டேஸ்ட் தான், நல்லா இருக்கு. இது வந்து பாரிஜாதம், இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன். இது ஒரு டஃப்பான செடி தாங்க. கால்சியமும் பார்க்கணும், அயனும் இருக்கணும், எல்லாமே இது கரெக்டா இருந்தா மட்டும்தான் பூக்கும். ஆனா ரொம்ப நல்ல வாசனையானது, இப்பதான் வாங்கி வச்சது. இது பாத்தீங்கன்னா மினியேச்சர் நந்தியா வெட்டை. இத வந்து எப்படி கிடைச்சதுன்னா, போத்தீஸ்ல ஃப்ரீயா கொடுத்ததுதான் இது. ஆக்சுவலா இந்த ரெண்டும் எனக்கு போத்தீஸ்ல ஃப்ரீயா கிடைச்சதே. மல்லிலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ
ஸோ நமக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் கிடைச்சா போதும்னு ஒரு ஹாப்பியில வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இதுதான் கிடைச்சது. இது லெமன் கிராஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். தென் இது டீ போட்டு குடிக்கலாம், இப்ப எல்லாருமே செய்யறாங்க இது. ஸோ இது ஒண்ணு நம்ம கண்டிப்பா வீட்டுல வச்சுக்கிறது நல்லது. தென் இது வந்துட்டு பைனாப்பிள். இன்னும் எனக்கு இது வரைக்கும் காய் வரல. நான் வச்சு ஒரு 8 மந்த் அது மாதிரி ஆயிருக்கும். பாக்குறோம், மேபி இந்த வருஷத்துல வந்துடும் நான் எதிர்பார்க்கறேன். வந்துரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு தூதுவளை. 2 டைப் உண்டு என்கிட்ட. ஒயிட் கலர் பூ பூக்கிற தூதுவளையும் இருக்கு, லாவெண்டர் கலர் பூக்கிற தூதுவளையும் இருக்கு. கோல்டு டைமுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது மாதிரி ஒரு 2-3 நம்மளுக்கு தேவையான இது வச்சுக்கிறது நல்லது. கோல்டுக்கு இது, அப்புறம் துளசி வச்சுக்கிறது, இது மாதிரி ஒரு மூலிகை செடிகள் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. கற்பூரவல்லியா இருக்கட்டும், தென் நித்ய கல்யாணி, இது தென் துளசி, இதெல்லாம் வச்சுட்டா கோல்டு டைம்ல நம்மளுக்கு அந்த வேக வச்சு அந்த தண்ணி குடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் நானே பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டு வரும்போது என் பொண்ணே சொல்லிடுவாம்மா, அதில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு வாமாம்பா, கட் பண்ணி கொதிச்சு குடிச்சேன்னா நமக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த மாத்திரை போடாம, ஏன்னா மாத்திரை போட்டாலும் நம்மளுக்கு 1 வீக் ஆகும். இதுவுமே நம்ம குடிச்சோன்னா அது நல்லாவே சரியாகுது. ஸோ அந்த எல்லாரும் கண்டிப்பா மெடிசினல் பிளான்ட் வைங்க. தென் இது வந்துட்டு சப்போட்டா. இதுவும் செம்ம டேஸ்ட். அது என்னமோ நம்ம யூடியூப்ல கேட்போம் செம்ம டேஸ்ட்னு சொல்லுவோம், நமக்கு தோணும் நிஜமாலே வா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ரியலாங்க நல்லா வெரைட்டி நம்ம வாங்கி வச்சோம்னா அது நம்ம கையால செய்யும் போது கண்டிப்பா அது டேஸ்டா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும். அது இது சப்போட்டா. இதெல்லாம் ரெயின் லில்லிஸ். இது ஒரு ஆசை. தமிழச்சி கார்டன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பா அவங்கள தெரியாம இருக்க மாட்டாங்க. அடீனியமா இருக்கட்டும், ரெயின் லில்லியா இருக்கட்டும், ஃபாலியேஜஸ், இதெல்லாம் தமிழச்சி கார்டன் தான் கண்டிப்பா எல்லாரும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க கிட்ட வாங்கினதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டும் அவங்க கொடுக்கறது ரொம்ப நல்லா வரும். இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி தான். காய்கறி என்னதான் வச்சிருந்தாலும் பூக்கள் அது ஒரு தனி சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும். அதனால கொஞ்சம் பூக்களும் என்கிட்ட எப்பவுமே உண்டு, ஆசை. ஆனா என்ன, நான் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஏன்னா பூக்களை பார்த்தாலே தேட தோணிடுது. தென் ரோஸை பார்த்தா அப்படியே வாங்கிடணும்ட்டு மனசு அடிக்கும். பட் என்ன கட்டுப்படுத்திக்கிறது தான், அது கொஞ்சம் நம்ம லிமிட்டடா வச்சுப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா காய்கறி ரொம்ப முக்கியம், அதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமா அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றது. ஆனா ஓரளவுக்கு பூக்கள் கொஞ்சம் வச்சுப்பேன், ஆசை. நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கணும், தென் பாலினேஷனுக்கும் ரொம்ப அது தேவைப்படுது. ஸோ அந்த இது எல்லாருக்கும் தெரியும், ஸ்னேக் பிளான்ட். இது பப்பாயா, அதுவா வந்தது. ஆனா இப்ப பூக்கள் பார்த்தா மேலோட இருக்கிற மாதிரி இருக்கு, மேலோட தான் சொல்லுவாங்க. ஆனா நான் இப்ப ரீசெண்டா ஈடன் கார்டன்ல பார்த்தேன், மேலும் இருக்கு, ஃபீமேல் பூவும் வந்துச்சு ஒரே மரத்துல. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வளர விட்டு ஃபீமேல் ஃப்ளவரும் இதுல வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா வச்சுப்பேன், வரலன்னா எடுக்க வேண்டியதுதான், வேற பிளான்ட் பார்க்கணும் அதுக்கு. இது வந்துட்டு டிராகன் ஃப்ரூட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு பழம் வந்துச்சு, ஏன்னா அப்பதான் வச்சேன், நான் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு பழம் வந்தது, உண்மையிலே பிங்க் கலர் உள்ள ஃப்ளஷ் இருக்கிறது, உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறேன். உரம் போடணும், இன்னும் போட்டுட்டே இருக்கேன். இப்போ இனிமேல் சீசன் இனிமேல் தானே ஆரம்பிக்கும், வர ஆரம்பிச்சிரும். தென் இது மல்லி. இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மல்லி இருக்கு இதுல. இதெல்லாமே இப்பதான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வேற பெருசுல மாத்தலான் இருக்கேன். ஏன்னா பெருசுல வச்சா இன்னும் பூக்கள் நல்லாவே வரும். ஸோ கொஞ்சம் பெருசுல மாத்தணும்னு இருக்கேன். தென் இது நித்திய மல்லி. இதெல்லாம் காலியா வச்சிருக்கேன். இதெல்லாமே இப்போதான் காய்கறி கழிவு. இதை நான் சொல்லணும் கண்டிப்பா. நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கிடைக்கும் நம்மளுக்கு. தண்ணி கேனு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நம்ம ஒரு ஓட்டை போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்க காய்கறி கழிவு, தென் கொஞ்சம் மண்ணு, கொக்கோபீட்டு கூட எனக்கு என்னன்னா, கொக்கோபீட் நான் வாங்குறது கிடையாது. இந்த கடை இருக்கு இல்லைங்க, தேங்காய் மண்டி, அங்க தேங்காய் மண்டி வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட நம்ம சொன்னாலே போதும், அவங்க வந்து ஒரு மூட்டை கணக்கா எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த தேங்காய்ல இருந்து உதிருது. ஸோ அது காய்கறி கழிவு, மண்ணு கொஞ்சம். மண்ணும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கீழே எங்கேயாச்சும் யாராச்சு தோன்றாங்களான்னு பார்ப்பேன். என் கண்ணு கொஞ்சம் அதெல்லாம் மேயும். அது பார்த்துட்டு நல்லா உதிர்ற மாதிரி மண்ணு, நல்ல மண்ணுன்னா எடுத்துருவேன், வாங்கிடுவேன். அங்கோட்ட போயிட்டு கொஞ்சம் எனக்கு மண்ணு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மூட்டை எடுத்துட்டு போயிட்டு வாங்கிடுவேன். அது கலந்து நம்ம அதை வச்சுட்டோன்னா ஃபுல்லா டம்ப் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டோன்னா ஒரு 15 நாள் ஆனாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மண்ணு, மாட்டுச்சாணம்,
அப்புறம் என்னென்ன நம்மளுக்கு விதைகள் சீவீடு, தென் போன், அது போன் பவுடர், அது தென் சார்கோல்லாம் கூட நான் அயன் பண்றவங்ககிட்ட சொல்லி கேட்டு வாங்கிடுவேன். அந்த பவுடர் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கலந்து மேல அதை போட்டுருவேன். அது நம்ம இதை செய்யும்போது எப்படின்னா, விதை ஒரு பக்கம் நான் இந்த டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரு, அதுல விதை போட்டு வச்சுட்டேன்னா இந்த வேலை இது இங்க நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருவேன். வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் வளர்ந்தது கரெக்டா இருக்கும், தூக்கி இதுல மாத்தி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் செய்யறது இதெல்லாம். அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டுங்க அந்த இது. ஜீரோ பட்ஜெட் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. ஜீரோ பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன செலவு கண்டிப்பா பண்ணிதாகணும். இதெல்லாம் ஒரு 10 ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால இது வந்து அது பாட் லைஃபும் வேற. காய்கறிக்கெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஒரே ஒரு செம்பருத்தி தான் வச்சிருக்கேன் பாருங்க. இது ரெட்டு, எல்லா கலரும் இருக்கு. பார்க்க ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா இருக்கு, ஆனா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் அது நமக்கு லைஃப் இருக்கு, அது போயிடும். அதனால எனக்கு என்னன்னா, ரெட் வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கு தேவை, சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுங்கிறதுனால ரெட்டு மட்டும்தான் சிங்கிள் பெட்டல், அது மட்டும்தான் வச்சிருக்கேன். மற்ற இது வைக்கல. ஆனா அழகழகா இருக்கும், கண்ணை பறிக்கும். வாங்கி வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். எனக்கு வந்து அதான் இடம் மெயினா நமக்கு தேவை. நிறைய பாட் வைக்கணும், வீட்டுல ஒத்து வரணும் மெயினா. அது ஒரு இது. ஹஸ்பண்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அவங்களோட சப்போர்ட்ல தான் கொஞ்சம் ஓரளவு நான் இந்த அளவு செய்யறதுக்கு அவங்களோட சப்போர்ட் இருக்கு. பட் ஆனாலும் காய்கறிக்கு முக்கியத்துவம் பழத்துக்கு கொடுக்கணுங்கிறதுனால பூக்களை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். தேவையான பூக்கள் அப்படிங்கிற இதுதான் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸோ அதனால இது செம்பருத்தி ரெட்டு மட்டும். தென் இது வந்துட்டு ஒரு அழகா ரெட் கலர்ல பெல் மாதிரி வரும் பூவு. இது ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் நல்லா பூக்கும். இங்க ஒரு ராடு இங்க இருக்கு, கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது பெல் மாதிரி, இது குட்டியா இருப்பாங்க, பெல் மாதிரி நல்லா பூக்கும், அழகா இருக்கும். அது வச்சேன். ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்கு, எங்க சர்ச்ல இருந்து கொடுத்தாங்க. அதனால அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிற இதுதான். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஜாதி பூ. இது ரொம்ப வாசனை, ஒயிட் ஜாதி. இது நம்மளுக்கு வெளியே கிடைக்காது, அங்க ப்ரௌன் ஜாதி தான் கிடைக்கும் நமக்கு. இது ஒயிட்டு, செம்ம வாசனையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வைக்கலாம், நல்லாவே பூக்கள் கொடுக்கும், நம்ம தொடுத்து வைக்கலாம் இது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் ஊட்டி போனேன் இப்போ ரீசெண்டா. அப்ப நாங்க தங்கின ரெசார்ட்ல இருந்துச்சு, அவங்க அழகா பூத்து இருந்தது, அவங்ககிட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் அது. தென் அதெல்லாம் இப்போதான் கிளாடியஸ் அது போட்டிருக்கேன் விதை, அந்த கிழங்கு வச்சிருக்கேன், வந்துட்டு இருக்கு. அதுவுமே தமிழச்சி கார்டன் அவங்களோட தான், அவங்ககிட்ட இருந்தா இப்போ ரீசெண்டா வாங்கினது, அது வச்சிருக்கேன். தென் இது பாத்தீங்கன்னா சம்பங்கி. சம்பங்கி ஒயிட்டும் இதுல இருக்கு, பிங்க்கும் இருக்கு. என்கிட்ட தனித்தனியா நான் வச்சிருந்தேன், நல்லா பூக்கும், சூப்பரா இருந்தது. அதை நான் மாத்தி வச்சேன் பாருங்க. இதுல ஒரு தப்பு என்னன்னா, மாத்தினது எப்படின்னா, கிழங்கு நம்ம வந்து வைக்கிறது வந்து ஒரு நல்லா ட்ரை பண்ணிடணும். கொஞ்ச நாள் வெளியே வச்சுட்டு நான் வச்சிருக்கணும். நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு நானும் அப்படியே டக்குன்னு ஊண்டிட்டேன். அதில் கொஞ்சம் எனக்கு அழுகிருச்சு, சில இது மட்டும் இருக்கு. தென் வெள்ளைப்பூச்சி, நிறைய மாவுப்பூச்சி வந்திருக்கு, அதனால தனியா வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து கொட்டிட்டு மண்ணை வேற மாத்தி ரீபாட் பண்ணி அதை நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும்னு வச்சிருக்கேன். அதுக்கு தான் தூக்கி இந்த பக்கம் தனியா வச்சிருக்கேன். இது வந்து வெள்ளை நாவல். அதாவது மாடியில சில பழ மரம் மட்டும் வைக்கலாங்க, ஏன்னா நிறைய கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோட. ஏன்னா எல்லா பழ மரமும் நமக்கு நிறைய ஃப்ரூட் கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒண்ணு கொடுக்கும். அப்ப அது வந்து நம்மளுக்கு போரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெள்ளை நாவல் பாத்தீங்கன்னா, இது வாங்கி எனக்கு, இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு போத்தீஸ் இதுல கிடைச்சதுதான். சின்ன செடியா தான் கிடைச்சது. 1 இயர் இது வளர்த்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க வச்சிருக்கோம், வெள்ளை பூக்களும் இருக்கு, நிறைய காய் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இது வந்துட்டு மேல நம்ம நம்பிக்கையோட வைக்கலாம், நமக்கு நிறையவே ஃப்ரூட் கொடுக்கும், நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்குது கொய்யா, இதுவுமே அப்படிதான், அவ்வளோ வரும் இதுலயும். இதுவுமே நம்ம நம்பிக்கையோட வாங்கலாம். லைட் பிங்க் கலர்ல இருக்கும், செம்ம ஸ்வீட்டா இருக்கும். தென் உள்ள சீடு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. இது இப்போ பழுத்துருச்சு, இந்த கிரீன் பாத்தீங்கன்னா லைட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, பழுத்துருச்சு. நம்ம இதை பறிச்சுக்கலாம் இப்போ, ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். தென் இது வந்து இது பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கொடி வச்சிருந்தேன், அது காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் மாத்துறதுக்கு வச்சிருக்கேன். அடினியம் நான் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னால அப்ப கட்டானது எடுத்து வச்சிருக்கேன், ஏதாச்சும் ஒரு இதை கொடுக்கறதுக்காக. இது எங்க ஊர்ல இருந்து நான் எடுத்துட்டு வர வந்த கருவேப்பிலை கண்ணு.
இது இங்க வச்சிருக்கேன். இன்னொன்று அங்கே பெருசா இருக்கும். இது இப்போ எடுத்துட்டு வந்தது சின்னது, வைக்கணும் மாத்தி. இது கத்தாழை. கத்தாழை டம்பாயிடுச்சு, எடுத்து மாத்தணும். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இது வேப்ப இலை. வேப்ப மரம் வைக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நமக்கு தேவையான நேரத்துல ரோட்ல போய் பறிக்கவே முடியாது, அதுவும் ஹைட்டா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், தன்னாலதான் வந்தது அப்படியே வச்சுட்டேன். அந்த கஷாயம் ஏதாவது போடும்போது கொஞ்சம் இந்த இலையை யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக வச்சுக்கிறது. என் தலைக்கு மருதாணி தேய்க்கும் போது கூட நம்ம இதை அப்படியே எடுத்து தலைக்கு போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் வந்திருக்கு. ஆக்சுவலா இது நான் வைக்கவே இல்லை, மண் கலவையில நான் அந்த எடுக்கும் போது மிஸ் ஆகி வந்திருக்கும் பொழுது மஞ்சள் வந்திருக்கு. அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். பார்க்கணும் அது வந்துடும் அது நல்லா. தென் இது வந்துட்டு நெல்லிக்காய். நெல்லிக்காவும் வைக்கலாம், நிறைய வந்துடும் நம்ம வீட்டுக்கு. இப்போ எனக்கு இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சுது, ஒன்று ரெண்டா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி காய் இருக்கு. அது அதுவுமே இப்போ ஷூட் பண்ணும்போது தான் அங்கே ஒன்று இருக்கு, இங்க ஒரு காய் இருக்கு, குட்டி குட்டியா வர ஆரம்பிச்சிருக்கு. நிறையாவே பூக்கள் வரும். கண்டிப்பா ஒரு வருஷம் நம்ம இதுக்காக பொறுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு காய் நிறையாவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நோனி. நோனி வந்து மாடியில வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான செடி தான் அது, மரம் அது. நோனி வந்துட்டு ரொம்ப நல்லது. நம்ம இப்ப நிறைய சமீப காலமா பாக்குறோம், அந்த நோனியோட ஜூஸ் குடிங்க, அதாகும் இதாகும்னு சொல்லி நம்ம நிறைய கேட்குறோம்ல. அதை விட பெஸ்ட் என்னன்னா, நம்ம வீட்லயே இதை வச்சுட்டு அது நல்லா பழுத்தோடனே அதை நம்ம கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிட்டு லெமன் பிழிஞ்சு குடிச்சிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு நோனி. ஸோ அதை இது பண்ணலாம். இந்த இது கேப்சிகம் ஒன்று இப்போதான் வந்திருக்கு. ஏற்கனவே 2 பறிச்சேன், இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாமே நான் இங்கே பெருக்கும் போது வேற இலை தழையெல்லாம் போட்டு இது வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டு இப்போ டம்ப் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் இது வந்து இலைப்பரண்டைம்பாங்க. இது கொஞ்சம் ஈஸி நமக்கு கிளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அதனால இலைப்பரண்டை வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு அழகு செடி தான், நமக்கு மே மாசத்துல பூக்கும். லில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. மே மந்த் பூக்கும். இது என்ன கலர்னு எனக்கு தெரியல, ஒருத்தவங்கிட்ட வந்து கிழங்கு வாங்கி வச்சிருந்தது. இதெல்லாம் அப்படியே சும்மா தப்பு செடியா வந்திருக்கு. அதாவது நான் காய்கறி போட்டு வச்சிருக்கிறதுனால அது வாட்டுக்கு வருது. இதுல ஒரு பச்சை மிளகாய் வருது, பார்த்து தனியா எடுத்து வைக்கணும் அது. நான் இது மணத்தக்காளி. இங்க இது கத்திரிக்காய், அந்த கொத்து கொத்தா காய்க்கிற கத்திரிக்காய், நிறைய பூக்கள். இந்த கத்திரிக்காய் செடி வைக்கலாங்க வீட்டுக்கு, ஏன்னா நிறையாவே வந்துடும், நமக்கு காய் வரும், அந்த அவ்வளோ பூக்கள் வரும் இதுல, ஏகப்பட்டது. நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோன்னா போதும், நல்லாவே வந்துடும் இது நமக்கு. இது ஒரு கொடி ரோஸு. இது ஒரு மாதிரி பிங்க் கலர்ல பூக்கும். இதுக்கு ஒரு கொடி செட் பண்ணணுங்க, ஆர்ச் மாதிரி ஃப்ரண்ட்ல வைக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் வளர்ந்துருச்சு, வச்சு அங்க ஒரு கம்பி வளையம் வச்சு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஆர்ச் மாதிரி அந்த என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம்னு ஆசை. தென் இது பொமங்கிரனேட். இது பொமங்கிரனேட்ல வந்து ஒரு சைடு காஞ்சிருச்சு, அதை எடுக்கணும் தனியா. பொமங்கிரனேட் வந்து எனக்கு அதிகமா ஒரு மரத்துக்கு ஒரு 3 தான் வருது, நிறைய கொத்து கொத்தா. ஆனா பூ வரும், ஆனா 3 அப்படிதான் நிற்கும், மீதி போயிடும். அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு இது மேல ஒரு டிசப்பாயிண்டட் இருக்கு. ஏன்னா நிறைய காய் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இப்ப அந்த ஒயிட் அந்த இலந்தெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய வரும். தென் நமக்கு இந்த கொய்யா கூட பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இது வந்து ஒரு 3 அப்படிதான் நிக்குது. அதனால ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 3 நிற்கும். பட் ஆனால் நம்ம வீட்டில் உள்ளது ஆர்கானிக்கா இருக்குன்ட்டு ஒரு சந்தோஷத்துல சாப்பிட்றது, அது மாதிரி. தென் இது சுண்டக்காய். சுண்டக்காய் ரொம்ப நல்லா வருது, பெருசுல தான் வச்சிருக்கேன் பாருங்க. இதை மரம் எல்லாமே பெருசுல தான் வச்சிருக்கேன், சின்னதுலயே நான் வைக்கல. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் சுண்டக்காவும் நமக்கு வீட்டுக்கு தேவையானது. தென் இந்த கருவேப்பிலை, இதுதான் எங்க ஊர்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த கருவேப்பிலை இது. அதான் அங்க ஒரு சின்னது வச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். வாசனை வந்துட்டு எனக்கு இங்க உள்ள கருவேப்பிலை விட எங்க ஊர் கருவேப்பிலை ரொம்ப வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை வச்சிருக்கேன். தென் முருங்கை, இப்போதான் ஒருத்தங்கிட்ட வந்து ஸ்டெம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த முருங்கை வந்துட்டு இருக்கு இப்போ. அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், இந்த கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. ரணகலிம்பாங்கல்ல, இலை போட்டாலே போதும் அதுவே செடி முளைச்சிரும்பாங்களா, அதுவும். தென் பக்கத்துல வந்துட்டு அந்த சுகருக்காக நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுகர் லீஃப், அதுவும் 2 இருக்கு. தென் பக்கத்துல மாயன் கீரை. அந்த கீரை பத்தி இப்ப தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா, அவ்வளோ ரொம்ப நல்லதுங்கிறாங்க மாயன் கீரை உடம்புக்கு. நான் கீரை செய்யும் போது எப்படின்னா, இங்க நிறைய கீரை விளைஞ்சிரும். எனக்கு அப்பெல்லாம் அது உண்மையிலே அந்த கீரை பத்திலாம் தெரியாது.
இந்த குரூப்ல இருக்கும்போது தான் அது என்ன கீரை என்னன்னு சொல்றாங்க. அதை கேட்டுதான் அந்த காணா வாழைக்கீரை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த கீரை, தென் தரைப்பசலை கீரை அப்படின்ட்டு நிறைய கீரை பத்தி தெரிஞ்சது. அப்ப நிறைய ஒவ்வொரு வெரைட்டியா எங்கெங்க இருக்கோ அவ்வளவும் எடுத்தேன்னா அவ்வளவு கீரை கிடைச்சிரும். அது ஒரு நாள் நான் கடைஞ்சிருவேன். அப்ப அந்த மாயன் கீரை எல்லாம் எடுத்து போட்டுருவேன். தென் இங்க பாகற்காய் வந்துட்டு இருக்கு. பாகற்காய்க்கு கொடி போட்டு விடணும். இது வந்துருச்சு, பக்கத்துல இதாகி போயிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு நான் என்னால் தனியா செய்ய முடியாது. ஆனால் ஹெல்ப்புக்கு வந்து எங்க வீட்டில் ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்பேன். அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. அவங்ககிட்ட சொல்லி போடணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு சிறகு அவரைங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிறகு அவரைங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல பார்க்கவே மாட்டோம். அந்த எப்படி இருக்கும்னா, இதோ இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுதான். இதெல்லாமே நமக்கு தோட்டத்தை வச்சிருந்தா மட்டும்தான் கிடைக்கும், அதுனா கிடைக்காது நமக்கு. இதை சாம்பார்லயும் போடலாம், பொரியலும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு இது. அப்புறம் வாழை மரம் எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா, வருஷத்துக்கு ஒரு கொலை தான் தள்ளணும், அது தேவையா அப்படிங்கிற ஒரு யோசனை உண்டு, எனக்கே வரும். பட் ஆனா எனக்கு என்னன்னா, இலை வச்சுப்போம், இலை வேணும் அப்படிங்கிறதுக்காக, இலைக்காக தான் மெயினா நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். கொலை ஒரே ஒரு தடவை வந்துச்சு எனக்கு. அது வந்த டைம் எனக்கு அது பத்தின புரிதல் அப்ப எனக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி வெம்பிருச்சு அந்த கொலையை. எனக்கு அது எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியல. பட் இந்த தடவை வந்தா நல்லா பார்க்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது கிடைச்சா வாங்கலாம். இது கண்டிப்பா வெளியே வந்து ஒரு 200 rupees அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து இதை எடுத்துருவாங்க. இதை எடுத்துட்டு தர்மக்கோல் வச்சுதான் வாங்கியிருப்பாங்க. அது எனக்கு என்னன்னா, இந்த தர்மக்கோல் வச்சு பார்க்கும்போது பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. அதுவும் ஒரு மாதிரி பிச்சு பிச்சு வந்துடும், வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். இது இருந்தா நீட் ஆயிடும். நம்ம எப்படியோ கீழே ஹோல் போடுறோம். ஸோ அதனால நான் இந்த அயன் இதை எடுக்கல. ஸோ இதோ அயனோட எடுக்கிறதுனால ஒரு 200 rupees அப்படி சொல்லுவாங்க. இது முடிஞ்சா என்னால வாங்க முடியும்னா கண்டிப்பா எல்லாருமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸே வச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனித்தனி தொட்டியே வேண்டியது இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு கத்திரிக்காய்க்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தக்காளிக்கு, ஒரு கொத்தவரைக்கு, ஒரு கொடி காய்கறிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நீங்க வந்துட்டு அழகா பண்ணலாம், சூப்பரா பண்ணிடலாம். முடியும்னா இதை செய்யலாம். இல்லைன்னா இது 10 rupees கொடுத்தனா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். இது வந்து ஒரு தக்காளி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி கழிவுல போட்ட வந்த இதுதான், அது வந்தது, சரி எடுத்து தனியா வச்சிருக்கேன். இது வந்துட்டு பிங்க் கலர் அடுக்கு சங்குப்பூ. பூ வந்துட்டு இப்ப பூத்து முடிஞ்சு எல்லாமே விதை வந்துட்டு இருக்கு. விதைக்கு விட்டுருக்கேன். ஏன்னா இந்த செடி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை, இது நல்லா விதை வரட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு வச்சிருக்கேன். இது வந்துன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்துட்டு எனக்கு கிழங்கு வந்து நமக்கு நான் சொல்றேன்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கிடைக்குது, அதுக்கு மேல தேவையா அப்படிங்கிற யோசனை. ஆனா இதுல என்னன்னா, இந்த கீரை நம்ம சாப்பிடலாம். ஸோ அதுக்காக நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதை நான் வளர்க்குறேன். கீரை நான் கடையும் போது இதுல இருக்க கீரையும் நான் எடுத்து போட்டு சமைச்சிருவேன். தென் நமக்கு அந்த ஒரு 8 மாசம் ஆனோடனே கிழங்கும் கிடைக்கும், அதையும் யூஸ் பண்ணுவேன். தென் அடுத்தது இந்த ஸ்டெம்மை திரும்ப வச்சிருவேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருக்கேன். தென் இங்க இது பாத்தீங்கன்னா கும்பாட்டம்பாங்க, ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப அது மேல ஒரு ஆசை. இவ்வளவு நாள் இதை வந்து ஒரு சின்ன தொட்டியில தான் வச்சிருந்தேன். நல்ல காய் வந்தது. இப்பதான் ஷிஃப்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. இது கும்பாட்டுமாங்க. அதை வந்து நம்ம ஸ்கின்னோடய சாப்பிடலாம்பாங்க. விட்டமின் சி ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெமனோட ஃபேமிலியே நமக்கு விட்டமின் சி ரிச் தானே. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட். அதனால இது வாங்கி வச்சிருக்கேன். இதுவும் எப்படின்னா மாடி தோட்டத்துக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வரும் காய் வரும்போது. ஸோ எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி தான் ஆசை. ஏதோ ஒரு டைம் ஒண்ணு கிடைக்குது, அது வந்துட்டு நமக்கு மனசுக்கு இதா இருக்கு. இந்த ஒண்ணுத்துக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமாங்கிறது தானே வருது. அதனால மாடி தோட்டத்துக்கு ஏத்த மாதிரியான பழம் காய்கறி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஏன்னா எப்பவுமே நமக்கு கிடைக்கணும், அதுதான். இது ஒரு சப்போட்டா, இதுவும் வந்துட்டு இருக்கு. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் இது வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இயர் பார்க்கணும் இனிமேல. ஏன்னா இது சீத்தா. இது வந்து விதையில இருந்து அதுவா வந்ததுதான். 2 சீத்தா இருக்கும், தன்னால வந்தது. விதையில இருந்து வர்றதுனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் தான். கண்டிப்பா 1 year முடிஞ்சு 2nd yearல தான், அதாவது பாலினேஷனே இது வந்து எனக்கு நடக்கல. எப்படி நடக்கும் என்னன்னே எனக்கு தெரியல. பட் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பாலினேட் ஆயிடுச்சு. மொத்த மரத்துலயும் அவ்வளவு காய் இருந்தது. ஆனா அவ்வளவு காய் இருந்தாலும் சில காய்கறி தான், பழம் தான் நல்லா பழுத்துச்சு. சில இது வந்து
ஒரு மாதிரி பிளாக் ஆகி போச்சு எனக்கு. இன்னும் அந்த ஒரு அது அங்க பாத்தீங்கன்னா ஒரு சீத்தா பிளாக் ஆகி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இப்ப கட் பண்ணி விடணும், விட்டு பாக்குறோம். அது வந்து கரெக்டான டயத்துல எடுக்கணுமா என்னன்னு தெரியல, என்ன மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஸோ அதையுமே நான் இப்பதான் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்ட்டு. தென் இங்க ஒரு வாழை மரம் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து சாத்துக்குடி. அந்த சாத்துக்குடிக்குமே நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்பதான் ஒரு காய் அங்க வந்திருக்கு. அங்க ஒரு சாத்துக்குடி இருக்கு. அங்கேயும் ஒரு வெள்ளை பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் நான் 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது மருந்து ஸ்ப்ரே பண்ணணும், நமக்கு ஃபிஷ் அமினோ எக் அமினோ அதை ஸ்ப்ரே பண்ணணும், பண்ணா சரியாயிடும். தென் இங்க ஒரு கொய்யா வச்சிருக்கேன். இந்த கொய்யா ஏன் நான் இப்படி 2 அப்படி வச்சிருக்கேன்னா, கொய்யா வந்து நல்லாவே காய் வருதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாடிக்கு ஏத்த மாதிரியான காய்கறி பழத்துல இது கொய்யா. இது இந்த நீங்க எல்லாமே காலி தொட்டி தான். இது எல்லாமே இப்ப அடுத்து தைப்பட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே போட்டு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் மஞ்சள் தான் வச்சேன். நான் பண்ண மிஸ்டேக் தான், அந்த மஞ்சளை நான் அறுவடை பண்ணிட்டு உடனே திரும்ப ஊண்டிட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் அழுகிருச்சு. தென் இங்க ஒரு வெண்டைக்காய் செடி தன்னால வந்தது, அதனால கொஞ்சம் வரட்டும்னு விட்டுட்டேன். அது வந்தது வந்து கொஞ்சம் அங்க இருக்க மஞ்சள் எல்லாமே அடி வாங்கிருச்சு. அதை முதல்ல நான் எடுத்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிருக்கணும், அதுமே பண்ணல. இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அதுல நமக்கு அது வந்து கிடைக்காம போயிருது. இதெல்லாம் இனிமேல் இந்த மாசம் எண்டால் அடுத்த மாசத்துல நான் அறுவடை பண்ணணும், கொஞ்சம் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அது ஆக்சுவலாக நம்ம செய்யதாங்க அந்த புரிதலும் வரும் கண்டிப்பா. தென் இது வந்து சிலோன் பசலை. இதுலயும் இங்கேயும் ஒரு மரம் இருந்துச்சு, அது வாடிடுச்சு, நான் இப்பதான் பிடுங்கி எடுத்தேன். அது கூட இது வந்து இருந்தது. இது சிலோன் பசலை. இதுலயுமே நல்ல இந்த கீரையும் சூப்பரா இருக்கும், எல்லா கீரையோடய சேர்த்தும் போட்டு அப்படியே செய்யலாம். இது முருங்கை, இது விதையில இருந்து வந்த முருங்கை தான். இதுவும் காய் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் தேவையான நேரத்தில் சூப் போடுறதுக்கு, கீரை எடுக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கு இது. இங்க வந்து அடினியம் கொஞ்சம் ஆசை, அடினியம் கொஞ்சம் வளர்க்கணும்ட்டு ஆசை, அதனால அடினியம் ஒவ்வொரு கலரு. தென் ரெயின் லில்லி சீட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இதுல. இப்போ அது வந்துட்டு இருக்கு. அடினியம் வந்து நம்ம நல்லா லோ மெயின்டெனன்ஸ். ஏன்னா என்ன, மழை தண்ணியில கொஞ்சம் அதிகமா படாம கொஞ்சம் அந்த வளர ஸ்டார்டிங்ல 1 இயருக்கு இருந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அதுவே தன்னால நல்லா வந்துடும். தென் ரோஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா நமக்கு சீக்கிரம் அப்படி வாடிடும், இதெல்லாம் ஆகும்ல. இதுல அப்படி ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கலர் கலரா பூக்கள். அடினியம்ல அவ்வளவு வெரைட்டி இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தென் இது பாத்தீங்கன்னா டேபிள் ரோஸ். இது ஒவ்வொன்றா இது பாத்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணும்போது அதோட மேல இருக்கிற பார்ட்டை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வச்சிருக்கேன் நான். அது இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தீங்க, இவ்வளோதான் என்னோட இது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்னன்ட்டு, என்ன மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு சப்போஸ் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நீங்க உங்களுக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும். செய்யுங்க, கண்டிப்பா மாடி தோட்டம் வைங்க, மெயினா கீரை வைங்க. கீரை வந்துட்டு நான் விதை போட்டு வச்சு எடுத்துட்டேன், இன்னும் அடுத்த ஷிஃப்ட் நான் போடணும். சில கீரைகள் மட்டும் கண்டிப்பா இந்த மணத்தக்காளி, தென் பொன்னாங்கனி, அப்புறம் இந்த தவசி கீரை, அப்புறம் தண்டு கீரை, இதெல்லாம் என்னன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த மாதிரியான கீரைகள் நிறைய இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நீங்க அதை வச்சிருங்க, ஏன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விதை போட்டு பண்ற கீரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் அது மெனக்கடணுமேன்ட்டு ஒரு சில கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் வரதான் செய்யும். பட் அது ஒரு மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ ஏதாவது ஒண்ணு போட்டு நம்ம எடுக்கலாம். அந்த ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு வரதானே செய்யும் அந்த இது. அதை போக்குறதுக்காகவே மெயினா கட் பண்ணி யூஸ் பண்ற கீரை, அந்த முருங்கைக்கீரை, மாயன் கீரை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வச்சுட்டா போதும், கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கோவக்காய் கூட அதையும் கீரை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. தென் அது மாதிரி பாத்தீங்கன்னா சில இதுல சோம்பு விழுந்து சோம்பு வளர்ந்துருக்கும், நான் அதை கூட உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தண்ணியில விழுந்து வர்றது சோம்புக்கு இதெல்லாமே கீரையா யூஸ் பண்ணலாம். தென் மட்டன் சிக்கன் செய்யும் போது அப்படியே இதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்லாம் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் மாடி தோட்டம் ஆரம்பிங்க, கீரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.